إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பிறை கணக்குப்படி ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கி சில நாட்கள் சென்றுவிட்டன. இந்த மாதத்தை குறித்து, அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்தை குறித்து குர்ஆனில் அல்லது ஹதீஸில் தனிப்பட்ட சிறப்புகள் அல்லது இந்த மாதத்தில் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய நற்செயல்கள், இபாதத்துகள் என்று ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமதான் மாதம் என்று எடுத்துக்கொண்டால், ரமதான் மாதம் முபாரக்கான மாதம். அந்த மாதம் தொடங்கிவிட்டாலே சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு கெட்ட ஷைத்தான்கள் சங்கலிடப்படுகிறார்கள். அந்த மாதத்தில் தொழுதால் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும், கடமையான நோன்பை கடைபிடித்தால் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும், லைலத்துல் கத்ர் இரவிலே பிரத்யேகமாக வணங்கி வழிபட்டால் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த ரமதான் மாதம் முடித்தவுடன் ஷவ்வால் பிறை 1க்கு பெருநாளும் கொண்டாட வேண்டும். அந்த நாளில் தக்பீர் அதிகமாக சொல்வது, 2 ரக்காத் தொழுகை நடத்துவது, தொழுகைக்கு முன்பாகவே ஃபித்ரா கொடுப்பது என்றெல்லாம் நாம் கடைபிடித்து செய்கிறோம். என்றால் என்ன காரணம்? இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொன்னது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போது சொன்ன எல்லா விஷயங்களும் ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது, சட்டத்திட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜில்ஹிஜ்ஜா மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு சிறப்புகளும் அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய தனிப்பட்ட சில இபாதத்துகளும் இருக்கிறதா என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகளின் அடிப்படையில் நாம் நினைச்சுகிறோம். தில்ஹிஜ்ஜா மாதம் புனிதமிக்க ஒரு மாதம். குறிப்பாக அந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள், அந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு மிக அதிகமாக பிரியமான இபாதத்துகளாக இருக்கிறது. அதில் குறிப்பாக அரஃபா நோன்பு கடைபிடிக்க வேண்டும். அரஃபா நோன்பு வைத்தால் 2 வருடத்தின் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். 10வது நாள் பக்ரீத் கொண்டாட வேண்டும். போகும் பொழுதும் தக்பீர் சொல்ல வேண்டும், திரும்பி போகும் பொழுதும் தக்பீர் சொல்ல வேண்டும். 2 ரக்காத் தொழுகை நடத்துவது, தொழுகைக்கு பிறகு குர்பானி கொடுப்பது, அந்த குர்பானுடைய விலங்கு எப்படி இருக்க வேண்டும், எல்லா விஷயங்களையும் நாம் கடைபிடித்து வருகிறோம் என்று சொன்னால், எந்த அடிப்படையில் இந்த சிறப்புகளை, இந்த சட்ட திட்டங்களை, இந்த வணக்க வழிபாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் ரபியுல் அவ்வல் மாதத்திற்கு என்ன சிறப்பு, இந்த மாதத்தில் என்ன வணக்கம் செய்ய வேண்டும், என்ன இபாதத் செய்ய வேண்டும், அது குறித்த சட்டத்திட்டங்கள் என்ன என்று கேட்டால், இந்த மாதத்திற்கென தனி சிறப்போ, இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய குறிப்பிட்ட ஒரு வணக்கம் என்பதாகவோ அல்லது அதற்கு சில சட்டத்திட்டங்கள் என்பதாகவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் நமக்கு சுட்டி காட்டவில்லை. எந்த சிறப்பும் கிடையாது, பிரத்யேகமாக செய்ய வேண்டிய எந்த இபாதத்தும் கிடையாது, அதற்கு எந்த சட்டமும் இல்லை. மற்ற மாதங்களில், மற்ற பொதுவான நாட்களில் என்ன வணங்கி வழிபடுகிறோமோ அதே இபாதத்துகளை தான் இந்த மாதத்திலும் தொடர வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட சிறப்பு, தனிப்பட்ட வணக்கம், தனிப்பட்ட சில சட்டத்திட்டங்கள் என்று எதுவும் கிடையாது.
ஆம், இந்த மாதத்தில் வரலாறு ரீதியாக, தாரீக் ஹிஸ்டரி என்கிற அந்த வரலாறு ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் சில முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறன. அந்த முக்கியமான நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்ட நிகழ்வுகளாக இருக்கிறது என்பது உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் இந்த மாதத்தில்தான், மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ததும் இதே மாதத்தில்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதும் மறைந்ததும் இந்த மாதத்தில்தான் என்கிற முக்கியமான 3 நிகழ்வுகள் இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. அதில் ரசூலுடைய பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு எது என்பதில் கருத்து வேறுபாடே கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியிலே, ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு எழுதிய அறிஞர்கள் மத்தியில் ரசூல் அவர்கள் பிறந்த ஆண்டு எது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. இங்கிலீஷுடைய கணக்குப்படி 571, அரபி கணக்குப்படி சொல்வதாக இருந்தால் ஹிஜ்ரத்துக்கு முன்பாக யானை படை என்கிற ஒரு சம்பவம் நடந்தது, அந்த ஆண்டுதான் ரசூல் அவர்கள் பிறந்தார்கள். இதில் மாற்று கருத்தே கிடையாது. யானை படை ஆண்டுதான் ரசூல் அவர்கள் பிறந்தார். சரி, எந்த கிழமை எந்த தினம் ரசூல் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது திங்கட்கிழமை என்பதிலும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் எந்த மாதம் ரசூல் அவர்கள் பிறந்தார்கள் என்பதிலேயே கருத்து வேறுபாடு உண்டு. ரபியுல் அவல் மாதமா அல்லது வேறு ஏதாவது ஒரு மாதமா என்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சரி, பெரும்பாலான அறிஞர்கள் ரபியுல் அவல் மாதம் சொல்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டாலும், ரபியுல் அவல் மாதத்தில் எந்த தேதி ரசூல் அவர்கள் பிறந்தார்கள், எந்த நாள் பிறந்தார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில வரலாற்று ஆசிரியர்கள் ரபியுல் அவல் 2, சிலர் சொல்கிறார்கள் ரபியுல் அவல் 8, சில ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ரபியுல் அவல் 9. அதுதான் இன்ஷா அல்லாஹ் சிறந்த கருத்து ஆய்வின் அடிப்படையில். இன்னும் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் ரபியுல் அவல் 12. இன்னும் இப்படி பல கருத்து வேறுபாடுகள் உண்டு தேதியிலும் ரசூல் அவர்கள் பிறந்த மாதத்திலும். ஆனால் ரசூல் அவர்கள் இந்த மாதத்தில் ஹிஜ்ரத் செய்தது உறுதியான செய்தி. அதேபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் 12ஆம் தேதி வஃபாத்தானது உறுதியான செய்தி. அதில் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் ரசூல் அவர்கள் பிறந்த நாள் என்ன தேதி என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதை குறித்து பேசும் பொழுது முஹம்மது தொய்யிப் நஜ்ஜார் ரஹிமஹுல்லா என்கிற ஒரு அறிஞர் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தேதியில் கருத்து வேறுபாடு இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது யாருக்கும் இவர் வளர்ந்து இறுதி தூதராக மாறப்போகிறார், இந்த அகிலத்துக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ஒரு நபியாக ஆக போகிறார், மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தூதராக தலைவராக இருக்க போகிறார் என்று யாருக்கும் தெரியாது. எனவே அதை யாரும் என்ன செய்யவில்லை, குறித்து வைக்கவில்லை, மனதில் பதிய வைக்கவில்லை. நபிகள் நாயகம் அவர்களும் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யவில்லை, அந்த தேதியை யாருக்கும் சொல்லவில்லை. ஆம், ரசூல் அவர்கள் நபியாக மாறிய பிறகு ரசூலுடைய ஒவ்வொரு அசைவையும் சஹாபா பெருமக்கள் நினைச்சுகிறார்கள், கவனத்தில் கொண்டு அதை பிறருக்கு எடுத்துரைத்தார்கள். ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு மனப்பாடம் செய்து அதை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ரசூல் அவர்கள் இறந்த தேதியையும் சஹாபா பெருமக்கள் நினைச்சுகிறார்கள், பாதுகாத்து வைத்தார்கள். ரசூல் அவர்கள் பிறந்த பொழுது அவர் ஒரு நபி என்று மக்களுக்கு தெரியாது, எனவே அந்த செய்திகள் பாதுகாக்கப்படவில்லை. இப்போது பாருங்கள் அன்பானவர்களே, இந்த நிலைமையில் இந்த மாதத்திலே ரபியுல் அவல் மாதத்திலே 12ஆம் தேதி அன்று ரசூல் அவர்கள் பிறந்தது என்பது உறுதியான செய்தி அல்ல, ஆனால் இறந்தது உறுதியான செய்தி. ரபியுல் அவல் 12 அந்த தேதியில் நினைச்சுகிறார்கள் மீலாதுன் நபி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அதற்கு ஈதே மீலாதுன் நபி என்று பெருநாள் என்கிற பெயரையும் தருகிறார்கள். எனவே இந்த ஈதே மீலாதுன் நபி என்கிற பெயரில் செய்யக்கூடிய கொண்டாட்டங்கள், இந்த செயல்பாடுகள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு பல விதத்திலே மாறு செய்யக்கூடிய ஒரு காரியம். பல விதத்தில் இந்த காரியங்களை செய்யக்கூடியவர்கள், கொண்டாடுபவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய வழிமுறைக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முதலாவதாக நாம் சொன்னோம், ரசூல் அவர்கள் பிறந்த தேதி என்னது, உறுதி இல்லாத ஒரு விஷயம். அப்படி இருக்க ரசூலுடைய பிறந்த நாள் என்று குறித்து வைத்து கொண்டாடுவது ஒரு அறிவுக்கும் பொருந்தாத, மார்க்கத்துக்கும் பொருந்தாத ஒரு விஷயம். அடுத்ததாக அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் எப்படி மாறு செய்கிறார்கள் என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது மதீனத்து மக்கள் நினைச்சுவார்கள், குறிப்பிட்ட ஒரு நாளிலே அதை பெருநாளாக வைத்துக்கொண்டு, ஈதுடைய நாளாக வைத்துக்கொண்டு கொண்டாடுவார்கள்.
அதற்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த நாளுக்கு பதிலாக 2 நாட்களை கொண்டாட வேண்டிய நாட்களாக, பெருநாட்களாக, ஈதாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். என்று பாருங்கள், இந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுக்கு மாறு செய்யவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்லுல் இஸ்லாம் ஆகிய முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது 2 பெருநாட்கள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த மக்களோ, ரசூலை நாம் அதிகம் நேசிக்கிறோம், நாம் ரசூல் அவர்களை மஹப்பத் செய்யக்கூடியவர்கள், இஷ்கு செய்யக்கூடிய ஆஷிகானே ரசூல் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒரு பெருநாளை ஈத் என்கிற பெயரிலே கூட்டுகிறார்கள். ரசூல் அவர்கள் சொல்கிறார் 2 பெருநாட்கள், இவர்கள் சொல்கிறார்கள் 2 அல்ல 3 4 என்று ஈதே மீலாதுன் நபி, ஈதே ஷாபா என்று பல தினங்களை தன்புறத்திலிருந்து சேர்த்துக் கொள்கிறார்களே, இவர்கள் ரசூலுடைய இந்த ஹதீஸுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். அதேபோல் தான் இரண்டாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின் ஃபஹுவ ரத்துன். எவர் ஒருவர் நம்முடைய இந்த மார்க்க விஷயத்திலே புதிய ஒரு காரியத்தை உருவாக்குவாரோ, அந்த காரியத்துக்கு நம்முடைய மார்க்கத்திலே ஆதாரம் இல்லையோ, கட்டளை இல்லையோ, அந்த காரியம், அந்த உருவாக்கப்பட்ட அந்த பித்அத் மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும், அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது, அதற்கு கூலி வழங்கப்படாது என்று தெள்ளத் தெளிவாக ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸிலே பித்அத்தான காரியங்கள், புதியதாக உருவாக்கப்படும் விஷயங்கள் மறுக்கப்படும், அது இபாதத்தாக நன்மையாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டார்கள். அடிக்கடி தன்னுடைய உரைகளில் ரசூல் அவர்கள் ஒவ்வொரு புதிய காரியம் பித்அத்தாகும், ஒவ்வொரு பித்அத் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் செல்லும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த ஈதே மீலாதுன் நபி என்கிற பெயரில் செய்யக்கூடிய இந்த காரியங்கள், இது என்ன ரசூல் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையா? இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ரபியுல் அவல் மாதத்திலே 12ஆம் தேதி இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு ஏதாவது தெளிவான ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா என்று சொன்னால் காட்டவே முடியாது. அப்படி இருக்க இது சுன்னாவா, நபி வழியா, அல்லது பிதஆவா, வழிகேடா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, தன்னுடைய பிறந்த நாளை ரசூல் அவர்கள் கொண்டாடியதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து எந்த குலஃபா ராஷிதீன் என்கிற நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய வழியை பின்பற்றுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்களோ, அந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்கிற இந்த குலஃபா ராஷிதீனில் யாரும் அதை கொண்டாடியதில்லை. மற்ற சஹாபா பெருமக்களில் யாரும் இதை செய்ததில்லை. சஹாபா பெருமக்களுக்கு அடுத்து இமாம்கள் என்று யாரை நாம் கண்ணியமாக போற்றுகிறோமோ, புகழ்கிறோமோ, அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நாம் மார்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோமோ, அந்த இமாம்களோ, அறிஞர்களோ, முஹத்திஸீன்களோ இந்த காரியத்தை செய்யவில்லை. அப்படி இருக்க இது மார்க்கத்தில் புதுமை, உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். யார் உருவாக்கியது என்று சொன்னால், சில பேர் வரலாற்று எழுதக்கூடிய சில பேர் சொல்கிறார்கள், 4ஆம் நூற்றாண்டில் ஃபாத்திமி என்கிற ஒரு அரசை சான்ற ஒரு அரசன் தான், ஒரு மன்னர் தான் இதை தொடங்கி வைத்தான். ஃபாத்திமி என்கிற அந்த ஆட்சி யாருடையது? இந்த ஷியாக்களுடைய ஆட்சி. முஹர்ரம் மாதத்தில் தன்னையே மாய்த்துக் கொள்வார்களே, தன்னையே காயப்படுத்திக் கொள்வார்களே, அந்த கூட்டம், அந்த ஆட்சியுடைய, ஷியா ஆட்சியுடைய ஒரு மன்னர் தான் 4ஆம் நூற்றாண்டில் ரசூல் அவர்கள் இறந்து 300 வருடங்களுக்கு பிறகு அந்த ஆட்சியில் தான் எகிப்து நாட்டில் இது முதலாக தொடங்கப்பட்டது என்று சில பேர் சொல்கிறார்கள். சில பேர் சொல்கிறார்கள் 6ஆம் நூற்றாண்டு அல்லது 7ஆம் நூற்றாண்டில் முதஃபர் அபு சயீத் என்கிற ஒரு மன்னர் தான் இதை தொடங்கி வைத்தார் என்று இன்னும் சில பேர் சொல்கிறார்கள். மொத்தத்தில் 2 பேரில் யார் இதை ஆரம்பித்து வைத்திருந்தாலும், அது ஷாம் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எகிப்து நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, 4ஆம் நூற்றாண்டில் அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, 6ஆம் நூற்றாண்டில் அல்லது 7ஆம் நூற்றாண்டில் அது தொடங்கப்பட்டிருந்தாலும் சரி, மொத்தத்தில் அது பிதஅத், புதுமை. நபியுடைய காலத்தில் ரசூல் அவர்கள் புகழ்ந்த அந்த 3 ஜெனரேஷன், 3 தலைமுறையுடைய காலத்தில், சஹாபா, தாபீன், தபு தாபீன் காலத்தில் இது அறவே இருந்ததில்லை. எனவே அந்த அடிப்படையில் என்பானவர்களே, இது பிதஅத்தான காரியம், இது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபா பெருமக்கள், இமாம்கள் யாரும் செய்ததில்லை. பாருங்கள், இதை பெரும்பாலும் செய்யக்கூடிய கூட்டம் அடிக்கடி என்ன சொல்வார்கள், நாங்கள் உத்தம சஹாபா பெருமக்களை பின்பற்றக்கூடியவர்கள். அடிக்கடி என்ன சொல்வார்கள், நாங்கள் இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள், இமாம் அபு ஹனீஃபாவை பின்பற்றக்கூடியவர்கள், இமாம் ஷாஃபியை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அடிக்கடி சொல்வார்கள்.
யார் இமாம்களுடைய குறிப்பிட்ட ஒரு இமாமுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறார்களோ அந்த மக்களை பகைத்துக் கொள்வார்கள், பழிப்பார்கள் தன்னுடைய பேச்சுகளிலே. ஆனால் பாருங்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய பேச்சில் இவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் என்று. சஹாபா பெருமக்கள் இந்த அனாச்சாரங்களை செய்ததில்லை தன்னுடைய வாழ்க்கையில், இமாம்களும் செய்ததில்லை. ஆனால் பேச்சுக்கு பேச்சு நாங்கள் சஹாபாவை பின்பற்றுகிறோம், இமாம்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி ரசூலுக்கும் மாறு செய்கிறார்கள், சஹாபாவுடைய இமாம்களுடைய வழிமுறைக்கும் மாறு செய்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, இவர்கள் இன்னொரு விதத்திலும் ரசூலுக்கு பகிரங்கமாக மாறு செய்யக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், திங்கட்கிழமை நீங்கள் எதற்காக நோன்பு வைக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? அதற்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாள் தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை தான் எனக்கு வஹி முதலாக வழங்கப்பட்டது என்று சொன்னார்கள். திங்கட்கிழமை நோன்பு நோற்பதற்கு வேறு காரணங்களும் உண்டு. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட காரணங்களை வைத்தால் வஹி இறங்கப்பட்டதும் ஒரு காரணம் திங்கட்கிழமை. அதேபோல் இன்னொரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என்னுடைய அமல்கள், அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. எனவே என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கும் சமயத்திலே நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று இன்னொரு காரணத்தையும் சொன்னார்கள். கூடுதலான இன்னொரு காரணம் தான் திங்கட்கிழமை நோன்புக்கு ரசூல் அவர்கள் பிறந்த அந்த நாளும் திங்கட்கிழமை தான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து தன்னுடைய பேச்சுக்கள் நினைச்சுகிறார்கள். இங்கு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தான் நோன்பு வைத்தார்கள். சரி, இந்த ஹதீஸை நாம் ஆதாரமாக வைத்தாலும் நீங்கள் உண்மையில் ரசூலை பின்பற்றி நடக்கக்கூடியவராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நோன்பு வைக்க வேண்டும். அதை செய்கிறார்களோ இல்லையோ, வருடத்தில் ஒரு முறை ரபியுல் அவ்வல் 12, அது திங்கட்கிழமைக்கு கூட பெரும்பாலும் வராது, சில சமயம் வரும், சில சமயம் வேறு நாட்களில் வரும். ஆனால் அந்த நாள் என்ன செய்கிறார்கள்? ரசூலுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை காட்டுகிறார்கள். சம்மதமே இல்லாமல் இந்த ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நோன்பு வைத்து ரசூலுடைய சுன்னா பிரகாரம் அமல் செய்து இருக்க வேண்டும். ஆனால் பெருநாள் கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில், ரசூலுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் வருடத்தில் ஒரு நாள் ரபியுல் அவ்வல் 12, அது திங்கட்கிழமைக்கு வரலாம், வேறு நாட்களில் வரலாம், அதை கொண்டாடுவது இந்த ஹதீஸுக்கும் மாறு செய்வதுதான். அது இந்த ஹதீஸுக்கு ஏற்ப அமல் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அதே போல் அன்பானவர்களே, மீலாதுன் நபி கொண்டாடக்கூடியவர்கள் இன்னொரு விதத்திலும் ரசூலுக்கு மாறு செய்கிறார்கள். அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எவர் ஒருவர் மற்ற சமூக மக்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்வாரோ, மற்ற சமூக மக்களுடைய வழிமுறையை, கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ, அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவராகவே கருதப்படுவார். எனவே இந்த பர்த்டே கொண்டாடுவது இது என்ன இஸ்லாமிய வழிமுறையா? முஸ்லிம்கள் அந்த காலத்தில் இருந்து கடைபிடித்து வரக்கூடிய ஒரு கலாச்சாரமா என்று கேட்டால் இல்லை. இது கிறிஸ்தவர்கள் ஆரம்பித்து வைத்த கலாச்சாரம். அந்த கிறிஸ்தவர்களும் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஏதோ ஆரம்பித்த ஒரு கலாச்சாரம். அது அதிகமாக பரவலாக அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் என்று சொல்லி அவர்களும் அதை நினைச்சுகிறார்கள், பெருநாளாகவே கொண்டாடுகிறார்கள். அந்த வழிமுறை அப்படியே பின்பற்றிதான் இந்த ஈதே மீலாதுன் நபி என்கிற பெயரிலும் ரசூலுடைய பிறந்த நாளை இந்த கூட்டம் கொண்டாடுகிறது. இது கிறிஸ்தவர்களுடைய வழிமுறை. எனவே ரசூலுடைய இந்த ஹதீஸுக்கு ஏற்ப இந்த கலாச்சாரத்தை பின்பற்றும் காரணத்தினால் இந்த விஷயத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்களோடு இருக்கிறார்கள், அவர்கள் முஸ்லிம்களோடு இல்லை, சாபா பெருமக்களோடு இல்லை, தாபீன் தபு தாபீன்களோடு இல்லை, நேர்வழி பெற்ற கியாம நாள் வரை வரக்கூடிய உண்மையான முஸ்லிம்களோடு இல்லை, கிறிஸ்தவர்களோடு இருக்கிறார்கள் இந்த விஷயத்திலே. எனவே இது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம், இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை அல்ல. குறிப்பாக அன்பானவர்களே, பர்த்டே கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் இந்த கிறிஸ்தவர்கள் என்னென்ன வழிமுறைகளை மக்களுக்கு காட்டி தருகிறார்களோ, கேக் வெட்டுவது, விளக்கு ஏற்றுவது, அந்த கேக்கை வெட்டும் பொழுது ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அடுத்த அந்த பேரை சொல்வது, அத்தனை காரியங்களையும் மீலாது நபி கொண்டாடக்கூடிய சில பேர் செய்கிறார்கள். எல்லோரும் செய்கிறார்கள், அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆனால் சில பேர் என்ன செய்கிறார்கள்? பெரிய கேக்கை கொண்டு வந்து ஒரு மொலிசாவை அழைத்து வெட்டும்படி சொல்லி, வெட்டும் சமயத்திலே ஹாப்பி பர்த்டே ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய காணொளிகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். எனவே அப்படி அந்த கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய இந்த மக்கள் ரசூலுடைய இந்த ஹதீஸுக்கு பகிரங்கமாக மாறு செய்யக்கூடிய மக்கள். அடுத்ததாக அன்பானவர்களே, ரசூலுக்கு இன்னொரு விதத்திலும் இந்த மக்கள் மாறு செய்கிறார்கள். அது என்ன? மீலாதுன் நபி கொண்டாடும் சமயத்திலும் சரி, அல்லதுக்கு முன்பு அல்லது பின்பும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த மியூசிக்கை பயன்படுத்துவது. மியூசிக்கை ஹராமாக நினைப்பதே கிடையாது அந்த மக்கள், ஹலாலாக நினைத்து நல்ல பல வரிகளை எல்லாம், அதுவும் பாட்டுடைய டோனிலே, பாட்டுடைய ராகத்திலே என்ன செய்யலாம்? மௌலூத் பாடலாம்,
பாட்டு பாடும் நல்ல பல புதிய புதிய பாட்டுகளுடைய டோன் எல்லாம் நாம் கேட்டு தேர்வு செய்து என்ன செய்யலாம், அழகாக அதில் மௌலூத் பாடலாம் என்று சொல்லி மியூசிக்கையும் பயன்படுத்தி திரைப்படங்களில் வரக்கூடிய பாட்டுடைய டோனிலே அதே ராகத்திலே ரசூலை புகழ்கிறோம் என்கிற பெயரில் நினைச்சுகிறார்கள், மௌலூத் பாடுகிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளிலே மியூசிக்கை தடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களோ மியூசிக்கை ஹலாலாக நினைத்து கொண்டு அதை வணக்கமாக நினைத்து கொண்டு சொல்ல போனால் அதை பயன்படுத்துகிறார்கள். இந்த விதத்திலும் ரசூலுக்கு பகிரங்கமாக மாறு செய்யக்கூடிய மக்கள் இவர்கள். அதே போல் அன்பானவர்களே, மீலாதுன் நபி கொண்டாடக்கூடிய மக்கள் ரசூலுடைய இன்னொரு கட்டளைக்கும் பகிரங்கமாக அடிக்கடி மாறு செய்கிறார்கள். அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கிறார், லா துதுரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மர்யம். இந்த கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அளவு மீறி புகழ்ந்தது போல் நீங்கள் ஒருபோதும் என்னை புகழாதீர்கள். வரம்பு மீறி என்னை நீங்கள் புகழ வேண்டாம். இந்த கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து ஒரு கட்டத்தில் ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிவிட்டார்களே, அதுபோல் என்னுடைய விஷயத்தில் நீங்கள் செய்யாதீர்கள் என்று கண்டிக்கிறார். ஒரு முறை பிராக்டிக்கலாக நடைமுறையில் ஒரு முறை ஒரு சிறுமி, அன்சாரி சிறுமி, ஒரு சின்ன பொண்ணு ரசூல் அவர்களை புகழ்ந்து கவிதை பாடுகிறாள். கவிதை பாடும் பொழுது, ஒஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதி, நமக்கு மத்தியில் ஒரு தூதர் இருக்கிறார், அவருக்கு நாளை நடக்கப் போவதெல்லாம் தெரியும் என்று மறைவான கல்வி, மறைவான ஞானம் ரசூலுக்கு இருக்கிறது போல் ஒரு வரியை அவர்கள் பாடிவிட்டார்கள். அப்போது ரசூல் அவர்கள் உடனே தடுத்து சொன்னார்கள், இதற்கு முன்பு சொன்னதெல்லாம் சொல்லுங்கள், தப்பில்லை, ஆனால் இந்த வரி சொல்லக்கூடாது, இந்த வார்த்தைகளை சொன்னது தப்பு என்று ரசூல் அவர்கள் தடுத்தார்கள். வரம்பு மீறி புகழ்ந்ததும் ரசூல் அவர்கள் தடுத்ததை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே ரசூல் அவர்கள் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறி புகழும் விதமாக இந்த மீலாது நபியுடைய நாட்களிலே மௌலூது பாடுகிறார்கள். அந்த மௌலூதில் எப்படி வரம்பு மீறி ரசூலை புகழ்கிறார்கள் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை அடுத்து இறுதியாக நாம் பார்ப்போம். அதே போல் தான் அன்பானவர்களே, மீலாதுன் நபி கொண்டாடக்கூடிய இந்த மக்கள் ரசூலுடைய இன்னொரு கட்டளைக்கும் மாறு செய்கிறார்கள். அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார், மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். ஒருவரை நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், ஒருவரை வெறுத்தாலும் அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும். இப்படி செய்தால்தான் ஈமான் பரிபூர்ணம் அடையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தின் அடிப்படையில் தான் ஒருவரை நேசிக்க வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையில் தான் ஒருவரை வெறுக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆனில் ஹதீஸில் இன்னும் பல ஆதாரங்கள் உண்டு. இந்த கட்டளைக்கும் இந்த கூட்டம் மாறு செய்கிறது. எப்படி? மீலாதுன் நபி கொண்டாடினால் அந்த மக்களை நேசிப்பார்கள், மீலாதுன் நபி கொண்டாடவில்லை என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தில் எவ்வளவு உறுதியான மக்களாக இருந்தாலும் சரியே, உண்மையான கொள்கையில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரியே, உண்மையிலேயே ரசூலுடைய வழிமுறையை, நபி வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய ரசூலுடைய உண்மையான உம்மத்தியாக இருந்தாலும் சரியே, மீலாதுன் நபி கொண்டாடவில்லை என்று சொன்னால் அவர்களை ஏதோ காஃபிர்களாக, முஷ்ரிக்கீன்களாக பார்ப்பார்கள். எனவே அவர்களுக்கு அடிப்படை இஸ்லாம் அல்ல, அவர்களுக்கு அடிப்படை தீன் அல்லாஹ்வுடைய கட்டளை அல்ல, அவர்களுக்கு அடிப்படை எல்லாம் இந்த மீலாதுன் நபி என்கிற பிதஅத் தான். இதை செய்தால், மௌலூத் என்கிற அந்த பிதஅத்தை செய்தால், பாடினால் நாம் அவர்களை நேசிப்போம். மீலாதுன் நபி கொண்டாடவில்லையா, மௌலூத் பாடவில்லையா, நாம் அவர்களை வெறுப்போம். அவர்களுக்கு ஒரே அடிப்படை இந்த மீலாதுன் நபி, மௌலூது தான். எனவே இந்த விதத்திலும் அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யக்கூடிய மக்கள். இறுதியாக அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு ரசூலும் ஷிர்கை ஒழிப்பதற்காக, ஷிர்கை விட்டு மக்களை தடுத்து ஏகத்துவ கொள்கையின் பக்கம், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்கிற அந்த கொள்கையின் பக்கம் அழைப்பதற்காகவே ஒவ்வொரு ரசூலும் இந்த பூமிக்கு வந்தார்கள். அந்த ரசூல்மார்களுடைய எல்லா உழைப்புகளுக்கு அடிப்படை காரணமே இந்த தௌஹீது தான், ஷிர்கை ஒழித்து கட்டுவது தான். ஆனால் ரசூல் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த நோக்கத்திற்கே மாற்றமாக இவர்கள் மௌலூது பாடும் பொழுது பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறார்கள், பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு சமமாக அல்லது சில வரிகளில் அல்லாஹ்வை மறந்துவிட்டு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் ரசூலை மாத்திரம் நிப்பாட்டி விடுகிறார்கள். அதற்கு பல மௌலூதுகள் எழுதி அவர்கள் பாடக்கூடிய பல மௌலூதுகளில் பல வரிகளை நாம் எடுத்து சொல்லலாம். சென்ற வருடம் அநேகமாக பிரபலமாக இருக்கக்கூடிய மௌலாயா சொல்லி வசல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி, அந்த கவிதையின் சில வரிகளை நாம் படித்து காட்டினோம். அதில் எப்படி ஷிர்க் இருக்கிறது என்று.
இந்த ஜும்மா உரையில் சுபஹான் மௌலூத் என்று பிரபலமாக பாடுவார்கள். குறிப்பாக நம்முடைய இந்த பகுதியில் தமிழ்நாட்டிலே அந்த சுபஹான மௌலூத், அந்த கவிதையில் வரக்கூடிய சில வரிகளை பாருங்கள், சில வார்த்தைகளை பாருங்கள். அந்த நூலுடைய ஆரம்பத்தில் அட்டையில் என்ன செய்திருக்கிறார்கள்? அவ்வலுமா ஹலகல்லாஹு நூர முஹம்மத், அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு முகம்மதுடைய ஒலி நூர் என்று எழுதியிருக்கிறார்கள். இது என்ன? இந்த புத்தக ஆரம்பத்தில் அந்த அட்டையில் எழுதப்பட்ட இந்த வரி என்ன குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான ஒரு கருத்தா என்று கேட்டால் அறவே கிடையாது. அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு என்ற ஹதீஸ் என்ன சொல்கிறது? சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். அல்லாஹ் முதலாக பேனாவை படைத்தான். பேனாவை படைத்து எழுது என்று சொன்னான். என்ன எழுத வேண்டும் யா அல்லாஹ் என்று கேட்க, அடுத்து நடக்கக்கூடிய அனைத்தையும் அனைத்து படைப்பினங்களை பெற்றும் எழுதிவிடு என்று அல்லாஹ் விதியை எழுதினான் என்று ஹதீஸ் சொல்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள் பூமியை படைப்பதற்கு முன்பாகவே அர்ஷை படைத்தான். அந்த அர்ஷ் தண்ணீர் மீது இருந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ் முதலாக படைத்தது பேனாவையும் அர்ஷையும் தண்ணீரையும் தான். இவர்களுக்கு இந்த கருத்து எங்கிருந்து கிடைத்தது? எந்த ஹதீஸில், எந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை நூரை படைத்தான் என்று எந்த ஆதாரம் சொல்கிறது? ஆதாரம் இல்லாத ஒரு கருத்து ஆரம்பத்திலேயே. சரி, உள்ளே போய் பார்த்தால் எக்கச்சக்கமான கருத்துகள், பல கவிதை, பல வரிகள் குர்ஆன் ஹதீஸுக்கு பகிரங்கமாக மாற்றமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு விஷயம் என்ன? அதே ரசூலுடைய ஒலி என்பதை அடிப்படையாக வைத்து அதில் சில வரிகள் வருகிறது. அதில் சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால், அல்லாஹுடைய ஒலியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிப்படையாக கொண்டு அர்ஷுடைய ஒலியை, அல்லாஹுடைய குர்சி, அல்லாஹ் இங்கு தன்னுடைய 2 பாதங்களை வைக்கிறான், அதுதான் குர்சி. எனவே அந்த குர்சியுடைய ஒலியை சூரியன், சந்திரன், மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பார்வையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒலி, அகப்பார்வை, புறப்பார்வையில் அல்லாஹ் கொடுத்த ஒலி, இந்த அனைத்தும் ரசூலுடைய ஒலியை கொண்டுதான் அல்லாஹ் படைத்தான். ஆதாரமே இல்லாமல் இஷ்டத்துக்கு ரசூலை புகழ்கிறோம் என்கிற பெயரில் பல விஷயங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் இன்னொரு விஷயம் என்ன எழுதுகிறார்கள்? ரசூலுடைய அந்த ஒலி, அந்த நூறு தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் தப்பித்து சென்றதற்கு ஒரு காரணம். ரசூலுடைய அந்த ஒலி, அந்த நூறு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடிய, ஒரு சுகம் தரக்கூடிய ஒரு இடமாக மாற்றியது. எல்லா விஷயங்களுக்கும் காரணம் இந்த ரசூலுடைய நூறு தான், ஒளிதான் என்று என்னென்னவோ எழுதுகிறார்கள். சரி, பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய வரிகள் என்று பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே வரும் பொழுது, தொடர்ந்து ரசூலை புகழ்ந்து பல வரிகளை எழுதி வரும் பொழுது அதில் பாருங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று, அந்த கஃபாருல் ஹதாயா வ துனூபில் மூபிகாத்தி, பாவங்களையும் அழித்து ஒழிக்கக்கூடிய, தீமைகளையும் மன்னிக்கக்கூடியவரே. பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார்? நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளில் 70 முறை அல்லது 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடுவார்கள். பாவ மன்னிப்பு தேடும் பொழுது சொல்வார்கள், லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்ட், பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது என்று ரசூல் சொல்கிறார். ஆனால் இந்த மக்கள் ரசூலை புகழ்ந்து கொண்டு வரும் பொழுதுதான் இந்த வரிகளும் ஆரம்பிக்கிறது. அதை தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது ரசூலை பார்த்து தான் அவர்கள் புகழ்கிறார்கள் என்று சொல்ல முடியும். எனவே சொல்கிறார்கள், நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். அந்த சத்தாருல் மசாவி ஒ முகீலுல் அஸராத்தி, பாவங்களை எல்லாம் மறைக்கக்கூடியவர், தவறுகளை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர். யா வாலியல் ஹசனாத்தி யா ரஃபிஅத் தரஜாத்தி, நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்புதாரி, நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியவரும் நீங்கள் தான். கஃபிர் அன்னி துனூபி, நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள். வஃபூலி அன் சய்யிஆத்தி, நம்முடைய தீமைகளை மன்னித்து விடுங்கள். ஆலி முசிர்ரின் வாஃபா, மறைவான விஷயங்களை எல்லாம் அறியக்கூடியவரே. முஸ்தஜீபு தஅவாத்தி, பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்பவரே என்று ரசூலை பார்த்து என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புகழ்ந்து இந்த வரிகளை சொல்கிறார்கள். இது பகிரங்கமான ஷிர்க். மௌலூத் என்கிற பெயரில் ஆரம்பத்தில் ரபியுல் அவல் மாதம் 12க்கு பாடுவார்கள். இப்போது என்ன செய்ய தொடங்கிவிட்டார்கள்? நிக்காவுடைய மஜ்லிஸிலும் மௌலூத், குழந்தை பிறந்தாலும் மௌலூத், ஒருவர் இறந்தாலும் மௌலூத் என்று அடிக்கடி மௌலூத் பாடுகிறார்கள். ரசூல் அவர்களை புகழ்ந்து கவிதை எழுதலாம், தப்பில்லை. ஹஸ்ஸான் பின் சாபித் என்கிற சஹாபி பல கவிதைகளை பாடியிருக்கிறார். மற்ற பல அறிஞர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? ரசூலை புகழ்ந்து கவிதை எழுதியிருக்கிறார்கள். ஒரு அறிஞர் மார்க்கத்துக்கு பணி செய்யக்கூடியவருக்கே புகழ்ந்து சில கவிதைகள் எழுதும் பொழுது நபி அவர்களுக்காக கவிதை எழுதக்கூடாது என்று சொன்னால் நிச்சயமாக எழுதலாம். ஆனால் தவறு என்ன? அடிக்கடி கவிதை எழுதி பாடுவது, அடிக்கடி கவிதை எழுவதே ஒரு போக்காக வைத்து கொண்டால் ஒரு கட்டத்தில் என்ன கருத்து சொல்வது, புதிதாக ஏதாவது ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது கருத்துகள் கிடைக்காமல் போகும் பொழுது
அல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டிய தன்மைகளை எல்லாம் ரசூலுக்கு சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அடிக்கடி கவிதை பாடுவது ரசூலை புகழ்ந்து, அது நபி ரசூல் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அல்ல, சஹாபா செய்த வழிமுறை அல்ல. இப்படி மௌலூத் பாடுகிறோம் என்கிற பெயரில் பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய இந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை நேசிக்கக்கூடியவர்களா, ரசூலுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களா என்று அந்த அனாச்சாரம் செய்யக்கூடிய மக்களே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். தான் செய்யக்கூடிய காரியங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டவையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு ஒப்பானதா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த அனாச்சாரங்களை தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இப்படிப்பட்ட பிதஅத்துகளை விட்டு, அனாச்சாரங்களை விட்டு பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு இந்த மீலாதுன் நபியின் கொண்டாட்டங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அடையாளம். இதை செய்தால் நீங்கள் ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள், இதை செய்யவில்லை என்றால் நீங்கள் ரசூலை நேசிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்ல என்று இதை ஒரு பெரிய அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கோலை வைத்து பார்த்தால் அபூபக்கர் ரசூலை நேசிக்கக்கூடியவர் அல்ல, உமர் பின் ஹத்தாப் ரசூலை நேசிக்கக்கூடியவர் அல்ல, உஸ்மான் பின் அஃபான் ரசூலை நேசிக்கக்கூடியவர் அல்ல, அலி ரதியல்லாஹு அவர்கள் ரசூலை நேசிக்கக்கூடியவர் அல்ல. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் என்று, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் என்று அத்தனை அறிஞர்களும் ரசூலை நேசிக்கக்கூடியவர் அல்ல. ஏனெனில் இவர்கள் யாரும் மீலாதுன் நபி கொண்டாடவில்லை. அதை பற்றி எந்த தகவலையும் தன்னுடைய நூற்களிலே, தன்னுடைய ஹதீஸ் புத்தகங்களிலே பதிவு செய்யவில்லை. எனவே இப்படி இருக்க இந்த கருத்து, நம்மை பார்த்து இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து எங்கு போய் சேருகிறது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், மார்க்கம் என்றால் என்ன, அரபி மொழி, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள், இதையெல்லாம் படித்த இமாம்களாக, அறிஞர்களாக ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய பல பேர் நினைச்சுகிறார்கள். மக்களை ஏமாற்றும் விதமாக இந்த சத்தியத்தை எல்லாம் மறைத்து அசத்தியத்தை தான் மார்க்கமாக காட்டி மக்களை ஏமாற்றி அதில் சில பேர் இதை மார்க்கமாக நினைத்து செய்வதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அதில் சில பேர் நிச்சயமாக வைத்து பொழப்புக்காக தான் இப்படி செய்கிறார்கள் என்று அடித்து சொல்ல முடியும். அவர்களுக்கே தெரியும் இது அசத்தியம் என்று. ஆனால் இந்த பிதத்தை எல்லாம் இல்லை மார்க்கத்தில் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு பள்ளிவாசல் கொடுக்கக்கூடிய ஊதியம் என்ன செய்யாது, பத்தாது அல்லவா? எனவே பல பிதாத்துகளை செய்தால்தான் அடிக்கடி ஏதாவது ஒரு காசு வந்து கொண்டே இருக்கும் என்று வைத்து பொழப்புக்கு பல பேர் மக்களை ஏமாத்துகிறார்கள். தன்னுடைய ஃபாய்தாவுக்காக, லாபத்திற்காக வேண்டி தவறான செய்திகளை மார்க்கமாக எடுத்து காட்டுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு தனிப்பட்ட முறையில் நான் சில பேரிடம் பேசியிருக்கிறேன், அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒப்புக்கொண்டார்கள். இது தப்புதான், என்ன செய்வது என்று சொல்கிறார்கள். என்ன செய்வது என்று சொன்னால் என்ன காரணம்? அதை செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வருமானம் குறைந்துவிடும். அடிக்கடி பிதாத்துகள் செய்தால் அதற்கு ஒரு ஃபீஸை என்ன செய்வார்கள், ஹதியா என்கிற பெயரில் வாங்குவார்கள். இப்படி அன்பானவர்களே, நம்மை ஏமாற்றக்கூடிய, மார்க்கம் என்கிற பெயர் நம்மை வழிகெடுக்கக்கூடிய போலி இமாம்களை விட்டுவிட்டு, போலி உலமாக்களை விட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான போதனைகளை, சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையில் இருந்து கொண்டு மக்களுக்கு போதிக்கக்கூடிய அறிஞர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய வழிகாட்டுதலில் நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்க விஷயத்திலே தெளிவை வழங்குவானாக. சத்தியத்தை, நபிகள் நாயகம் விட்டு சென்ற தூய இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பிதஅத்துகளை, அனாச்சாரங்களை விட்டு அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஆதி அன்ஃபுஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذل الكفرة والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.